நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ண மாதிரி பிரியாணி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப ஈஸியான முறையிலையும் இருக்கும். சாப்பிட்றப்பயே நீங்கள் யோசிப்பீங்க, இந்த பிரியாணி இதுக்கு முன்னாடி பண்ண பிரியாணி மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, சிக்கனை மசால் போட்டு தடவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், தயிர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். நம்ம பிரியாணியில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போடலையா, அதனால இதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மசால் தடவி வச்சாச்சு. பிரியாணிக்கு மசால் தடவி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு மசால் தடவி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் பீஸ் வச்சு பொரிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேக வச்சு எடுத்தாச்சு. சிக்கன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி தாளிச்சிக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் அந்த கருகுனதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த எண்ணெய் பிடிக்காதுன்னா கூட நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்லை, வேறு எண்ணெய் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் தானே வறுத்தோம், அதனால் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை. பட்டை கிராம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம முன்னாடியே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கோம், அதனால் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. 1/2 கிலோவுக்கு நான் இதில் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இதோட வீடியோ நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ போடணும், 1/2 கிலோவுக்கு எவ்வளோ, 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் அப்புறம் மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம சிக்கனில் மிளகாத்தூளெல்லாம் போட்டு தான் கலந்து ஊற வச்சோம். அதனால் இதில் மிளகாத்தூளும் நான் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா பச்சை மிளகா வேறு காரத்துக்கு போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் காரமாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நான் சேர்த்துக்க மாட்டேன். அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்துடலாம். புதினா, கொஞ்சம் மல்லித்தலை 2 சேர்ந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பாசுமதியை ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அரிசி போட்டு இந்த மாதிரி அந்த மசாலாவில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 2 தேவையான உப்பு. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை புழிஞ்சு அதோட சாறை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம பொரிச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம்.
குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை கிளறி விட்டோம்னா சரியாக போயிடும். இப்போ கிளறி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், அடியிலலாம் தண்ணி இல்லை, அந்த மேலாப்பில் மட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நின்றுருக்கு. சும்மா போட்டு கரண்டி வச்சு கிளறியெல்லாம் விடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அடியில் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னாலும் அப்படியும் கூட நீங்கள் சாப்பிடலாம். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சிக்கன் வந்து ஒரு விசலில் எப்படி வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. சிக்கன் வந்து நம்ம பொரிக்கிறப்பவே அருமையாக வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு எடுத்து பார்க்குறப்பவே. அதனால இதில் ஒரு விசிலில் தாராளமாக வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரியாணி பண்ணிங்கன்னா நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.